ஏய், என்னடி இவ்வளவு தைரியமா இங்க முன்னாடி வந்து நிக்கிற? டீயா? என் வீட்டுக்காரர் இல்லைன்னு தானே டீன்னு சொல்றீங்க? ராமியா பக்கத்துல இல்லைன்னு தானே உங்களுக்கு தைரியம் டீ சொல்றீங்க? என்னடி ரொம்ப தைரியமா உனக்கு? வாயை உடைச்சிருவேன். என்ன எதிர்த்து பேசுறீங்களா? வாய் இருந்தா பேசதான் செய்வேன். என்ன திமிராயிடுச்சா ரொம்ப உனக்கு? எனக்கு திமிரு இல்ல, உங்களுக்கு தான் பயம். ராம் பார்த்து நீங்க தான் பயப்படுறீங்க. என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறீங்க. என்னடி அவனை கல்யாணம் பண்ணிட்டோங்கிற தைரியமா? அவன் எனக்கு புருஷங்கிற தைரியம். என்ன உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ராமிய கூட இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் தனியா இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களால என்ன பண்ண முடியும்? நான் இப்ப தனியா தான் வந்திருக்கிறேன். ஏர்போர்ட் போறேன் தனியா. அதோ அங்க நிக்குது பாரு ஆட்டோ, அந்த ஆட்டோல போறேன். உங்களால என்ன பண்ண முடியும்? மச்சான், இவளை தூக்குறேன்டா. தனியா வந்து தானா மாட்டிக்கிடுச்சு ஆடு. ஆட்டை தூக்கி பிரியாணி போடுறோம். முதல்ல ஷர்ட் ஒழுங்கா போடுங்க, அப்புறம் பிரியாணி போடலாம். ஏய், என்னடி பண்ண? அவங்க கிட்ட ஏன்டி நின்னு பேசிட்டு இருக்க? அண்ணா வண்டி எடுங்க, சீக்கிரம் ஏர்போர்ட் போங்க. தல, வண்டி எடுத்துவா தல. அவளை இன்னைக்கு தட்டி தூக்குறோம். தூக்கி அவள் தும்சம் பண்றோம். அண்ணா சீக்கிரம் போங்க, ஏர்போர்ட் உள்ள போயிடுங்க. நான் சொல்ற வரைக்கும் ஆட்டோ ஸ்டாப் பண்ணாதீங்க, உங்களுக்கு நான் பே பண்ணிடுறேன். ஏர்போர்ட் உள்ள போயிடுங்க, நான் சொல்லும் போது ஸ்டாப் பண்ணுங்க. ஜானு, என்ன வேலை பண்ண நீ? அவனுங்க கிட்ட ஏன்டி போய் பேசிட்டு வர? ராம்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ராம்க்கு தெரியட்டும் தாண்டி பண்ண. அண்ணா சீக்கிரம் போங்க, பாத்து போங்க. என்னடி சொல்ற? அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பாரு. தல, சீக்கிரமா போ. புடி புடி புடி. ஏன்டி இப்படி பண்ற? அவனுக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். உனக்கு என்னடி அவ்வளவு தைரியம்? அவங்க கிட்ட போய் பேசி அவங்க இப்ப வந்துட்டு இருக்காங்க பாரு. உனக்கு அவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சுட்டானோ? இன்னும் புரியல எனக்கு அவனுக்கு. தான் உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சா ஒரு பூனை எந்த அளவுக்கு போராடும் தெரியுமா? சின்ன உயிரினம் அது, அதுவே அவ்வளவு போராடும். அதுக்கு அவ்வளவு தைரியம் வரும் தான் உயிரை காப்பாத்திக்க. மத்த விலங்குகள்ட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க போராடும். அந்த தைரியம் தான் இன்னைக்கு எனக்கு வந்துச்சு. ஏன்னா அவன் போறானே, என் உயிரை எடுத்துட்டு போறான். அதுக்கு நான் தானே போராடணும். ஃபாரின் போய் என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. எனக்கு சென்னையே வெறுத்துடுச்சு. அங்க போய் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு பிடிக்காத லைஃப் அது. நான் சந்தோஷமா இல்லைன்னா என்னால அவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான். பிடிக்காத வாழ்க்கையை நான் வாழுவேன், பிடிச்ச அவன் கூட சந்தோஷமாவும் இருக்க முடியாது. அப்படி எதுக்கு அங்க போகணும்? இங்கவே இருந்து என்ன முடியுதோ அது பண்ணலாம்ல. அவன் போக கூடாது. அதனாலதான் இப்படி ஒரு தைரியமான வேலையை செஞ்சேன். இப்ப நம்ம ஆட்டோலே இருப்போம், ஏர்போர்ட் ஃபுல்லா பாக்குவோம். அவன் எங்க இருக்கிறானோ அங்க இறங்கிடலாம். விக்கி அண்ணா நம்பர் எங்கிட்ட இருக்குது, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு ஃபைன் பண்ணிடலாம். நாம அங்க போய் இறங்கிடலாம். இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நினைப்பாவே இருக்குது மச்சான். ஏர்போர்ட்டுக்கு வேற அவளை வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்ன பண்றாளோ தெரியல. ஏன்டா ஏர்போர்ட்டுக்காவது வர சொல்லிருக்கலாம்ல? அதுக்கு இல்ல மச்சான், 9:30க்கு ஃபிளைட்டு. சம்டைம்ஸ் டிலே கூட ஆகும். அவ என்னை ஏத்தி விட்டுட்டு வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்லடா. ஆட்டோல தான் போவா. ஆட்டோலாம் சேஃப்டியும் இல்ல. அவ வர்றேன்னு தான் சொன்னா. புடிவாதமா பண்ணிட்டு இருந்தா. நான் தான் வேண்டான்ட்டேன் மச்சி. என்னடா, கொஞ்ச நாள் தானே இல்ல. அவளை இப்ப நான் அங்க அழைச்சிட்டு போறேனோ அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் போன உடனேயே அவ வர்றதுக்கு ஏற்பாடு செய்யணும்டா. அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அவ இங்க தனியா கஷ்டப்படுவா மச்சான். அந்த லூசு என்னையே தான் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த லூசு வேற எனக்கு லீவ் போடுன்னு சொல்லிட்டே இருந்தது. எங்க நான் லீவ் போட்டா ரொம்ப ஃபீல் பண்ணிடுவானு தான் நான் கொஞ்சம் டெரரா மூஞ்ச வச்சுட்டேன். அப்புறம் அவ வேற ஃபீல் பண்ணி, நான் வேற ஃபீல் பண்ணி, அவ அதே யோசிச்சுட்டு இருப்பாடா. கொஞ்சம் நான் இப்படி தைரியமா போனேன்னா அவளும் கொஞ்சம் எதுவும் திங்க் பண்ணாம இருப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளவு பேசுற நீ அவளை ஏர்போர்ட் வர சொல்லிருக்கலாம். அவ வந்திருந்தா கூட உன்னை சந்தோஷமா அவளை அமிச்சிட்டு அவ பேசாம அமைதியா இருந்திருப்பா. அட போங்கடா நீங்க. ஜெர்னி வரானுங்களாடி? பின்னாடி திரும்பி பார்க்காத, சீக்கிரமா நட. இப்பதாண்டி வண்டியை விட்டு இறங்கி இருக்கிறானுங்க, வந்துட்டு இருக்கானுங்க. சீக்கிரம் சீக்கிரம்.
ஆரம்பிக்கலாங்களா? ஏய் லூசு, நீ எங்க இங்க? ராம் ராம் அந்த டாட்டு பாய்ஸ் என்ன துரத்திட்டு வராங்க. யாருடி? அன்னைக்கு முட்டையில ஆசிட் வச்சிருந்தாங்கல்ல அவங்க. எங்க? அதோ அதோ பின்னாடி வராங்க பாரு. என்ன தலை மணிக்கிறான்? அவ தனியா தானே ஏர்போர்ட் போறேன்னு சொன்னா. தல, அவன் நம்ம சுத்த வச்சிருக்கான். ஏதோ பிளான் பண்றான். 2 பேரும் பிளான் பண்றாங்க. டேய் பாடு, அன்னைக்கு வந்து பத்தாதா? இன்னும் ஏன் இப்படி சுத்திட்டு இருக்கா? இன்னும் வேணுமா? பாஸ் இப்ப வேண்டாம். ஏற்கனவே நம்ம போலீஸ் தேடிட்டு இருக்குது. இந்த இடம் சேஃப்டி இல்ல. மறுபடியும் பாத்துக்கலாம். அவ என்னைக்கா இருந்தாலும் நம்ம கிட்ட மாட்டுவா. அன்னைக்கு இருக்குது அவளுக்கு. நம்மள சீண்டி பார்த்துட்டே இருக்கிறாள். அவளை சிக்கன் பீஸ் மாதிரி வெட்டி பிரியாணி போடுறான். இப்ப வா போலாம். டேய் இருடா, என்னன்னு கேட்டுருவோம் அவன. வேணாத்தல, இங்க ஃபுல்லா கவர்மெண்ட் ஆபீசர் தான் இருப்பாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். பின்ன பாத்துக்கலாம், நான் சொல்றேன். போயிட்டானுங்கடா. என்னடா இவ்வளவு தைரியமா வர்றானுங்க அப்படி? ஆமா, நீ எங்க இங்க வந்த? உன்னை தாண்டி கேக்குறேன். நீ எப்படி இங்க வந்த? நான் அதான் உன்னை வர வேண்டாம்னு சொன்னேனா? நீ எப்படி உங்க கிட்ட மாட்டின? சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பார்த்தா வச்சுட்டு பட்டா மார்க்கெட். என்ன உலக ஜானோ? உணர்ல மார்க்கெட் போயிட்டு, ஆமா மார்க்கெட் போயிட்டு அப்படியே இங்க வந்தோம். மார்க்கெட் எங்க இருக்குது? இவனுங்க எப்படி உன்னை பார்த்தானுங்க? நீ எப்படி அவங்க கிட்ட மாட்டின? இல்ல மார்க்கெட்டுக்கே வந்துட்டானுங்க. மார்க்கெட்ல வந்து என்ன வம்பு பண்ணாங்க. நீ தனியா தானே இருக்கிற, உன்னை என்ன பண்ற பாருன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஆட்டோ பிடிச்சி ஓடி வந்துட்டேன். ஓடி வந்தியா ஆட்டோல வந்தியா? அது என்னப்பா கேள்வி இது? உன்னை பாக்கணும்னு அவ ஆசைப்பட்டா, நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். ஆட்டோல அழைச்சிட்டு வந்தேன். மார்க்கெட் போயிட்டு தான் வந்தோம். மார்க்கெட்ல நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம் அவனை பத்தி. அவனுக்கு பாத்துட்டானுங்க. அவனுங்க பின்னாடியே வரவும், நாங்க ஆட்டோல முன்னாடி வரவும் வந்துட்டோம். அப்புறம் அவனை பாத்துட்டோம். அவ்வளவுதான். ஏன்பா இவனை இப்படி தனியா விட்டுட்டு போறியே? இவனுங்க எல்லாம் இப்படி இருக்கிறானுங்களே, இவனுங்களை நம்பி எப்படி விட்டுட்டு போற நீ? உனக்கு எப்படி விட்டுட்டு போறதுக்கு மனசு வருது? நாலு பின்ன ஏதாவதுன்னா என்னப்பா பண்ணுவ? சம்பாதிச்சிருவ, காசு பணம் எல்லாம் வந்துரும். ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணுன்னா என்னப்பா பண்ணுவ? இவளுக்கு வேற ஒரு தைரியம் கூட இல்ல. பேக்கு மாதிரி இருக்கிறா. இந்த பேக்க வச்சுக்கிட்டு நானே பேய் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் பாரா, ஏன் வெளிநாட்டுக்கெல்லாம் போற? இங்க வேற. Passengers are kindly requested board the aircraft near gate number 13. I repeat, this is a last and final announcement for all passengers traveling on அதான் டைம் ஆயிடுச்சு. ஃபிளைட்டும் கிளம்பிடுச்சு. அம்மாவே அழைச்சிட்டு வந்திருக்கலாம்லண்ணே. இல்ல பாப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் ஒரு 10 நாள் இங்க இருப்பேன். 10 நாளா? பத்தாது. இல்லனா நீ அம்மாவும் தானே வருதுன்னு சொன்ன, அதனாலதான் கேட்டேன். ஆமா பாப்பா, அம்மா வர்றேன்னு தான் சொன்னிச்சு. ஆனா எனக்கு பொருள் எல்லாம் வாங்க வேண்டி இருக்குது. கொஞ்சம் வேலை இருக்குது. ஒரு ஆள், முக்கியமான ஆளை பாக்கணும். அதனால நான் வேற தங்க வேண்டியதா இருக்குதுல்ல. அம்மா வந்தா தங்க முடியாது, அதுக்கு வேலையை போட்டுட்டு வர முடியாதுல்ல. அதான் அதை அழைச்சிட்டு வரல. நீ எத்தனை மணிக்கு ஆபீஸ்க்கு போவ? எத்தனை மணிக்கு வருவ? நான் சில நேரம் 6 மணிக்கு வந்துருவேனா, லேட் ஆச்சுன்னா 8 மணிக்கு வருவேன். ஜன்னி இந்த டீய குடி. அண்ணா இந்த டீ குடி. அப்போ என் கூட தானே இருப்ப நீ? இல்லம்மா, நான் ரியாஸ் ரூம்ல தங்கிக்கிறேன். ஏன் அங்க தங்கணும்? ஏன்னா 10 நாள் தானே, இங்கவே இருக்கலாம்ல. இல்லம்மா, அது சரி வராது. என்னன்னா நானும் ஊர்ல வந்து நிறைய நாள் இருக்க முடியல. நீயாவது வந்திருக்கிற, இங்க இருக்கலாம்ல. இல்ல பாப்பா, அது நான் அங்கேயே தங்கிக்கிறேன். ரியாஸ் ரூம்ல தங்கிக்கிறேன். அப்பப்போ நான் வந்து பாத்துட்டு போறேன்.
நீ எத்தனை மணிக்கு வேலை முடிச்சு வருவ? நானா இங்க இருக்க சொல்லு, இங்க இருக்க சொல்லு, சொல்லுடி. நான் நான் வந்துருவேண்ணா, 7 மணிக்கெல்லாம் வந்துருவேன். சொல்லு. அண்ணா நீ இங்கே தங்குண்ணா, எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்குது. 10 நாள் தானே, ப்ராஜெக்ட் லேட் ஆகும் சில நேரம் முடியறதுக்கு, உடனே விட மாட்டாங்க. சில நேரம் 10 மணி கூட ஆகும். பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. நீ இங்கவே இரு, நான் பாத்துக்கிறேன். சொல்லு. இங்கே இருண்ணா, நான் பாத்துக்கிறேன். இல்ல பாப்பா, அது சரி வராது. நான் அப்பப்ப வரேன். அப்படியாண்ணா? இங்க தங்கலையா? அப்போ டெய்லியாவது பார்க்க வருவியா? டெய்லி ஆமா வரேன். உனக்கு எப்ப லீவு? எனக்கா? எனக்கு தெரியலண்ணா, அது திடீர்னு நிறைய ஒர்க் ஆயிடுச்சுன்னா லீவ் கூட விட மாட்டாங்க. நீ இங்கே தங்கிட்டேனா அம்மா அப்பப்ப பாத்துக்கலாம். இல்ல பாப்பா, சொன்னா புரிஞ்சுக்கோ. எனக்கு நிறைய வேலை இருக்குது, எல்லாம் வெளி வேலை தான். நான் இங்க இருந்தாலும் சரி வராது. நீ என்ன சாப்பிடுறியா இல்லையா? ஏன் இப்படி இருக்கிற? போக போக மெலிஞ்சுதான் போறியே தவிர ஒன்னும் சதை போட்ட மாதிரியே தெரியலையே. சாப்பிடுறியா இல்லையா? ஒன்னதான் கேக்குறேன். அண்ணா சாப்பிடுறேன், சாப்பிடுறேண்ணா, நல்லாதான் சாப்பிடுறேன். நித்யா நல்லாதான் சமைச்சு போடுறா. பின்ன ஏன் இவ்வளவு மெலிஞ்சு போயிட்ட? வேலையெல்லாம் சரியா? நீதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கியோ? கம்பெனிக்கு எப்படி போற? நடந்தா போற? ஏன் அப்படி மெலிஞ்சிட்ட? வேலையா? நான் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், எல்லா வேலையும் நித்யா தான் செய்வா. நான் கம்பெனிக்கு மட்டும்தான் போவேன், அதுவும் ஆட்டோல தான் போவேன். பின்ன ஏன் இப்படி மெலிஞ்சிருக்கிற? அதுனா உன்னையெல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்கிறேன்ல, அதனாலயா இருக்கும். நீ கொஞ்சம் இங்கவே இருந்தேனா நான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேனா. அண்ணா அண்ணா, இன்னைக்கு நாளைக்கு எனக்கு லீவு தான். 2 நாள் இங்கே இருக்கியா? ரொம்ப நாளாச்சுல்ல நீ என் கையால சாப்பிட்டு. நான் சமைச்சு போடுறேன், இங்க இருக்கியா? 2 நாள் லீவா? சரி, நான் இருக்கிறேன். ஆனா நான் நைட்டுக்கு ரியாஸ் ரூமுக்கு போயிடுவேன். கொஞ்சம் வேலை இருக்குது பாப்பா, அது பார்க்கணும். சாயந்தரம் வரைக்கும் இருக்கேன். என்ன சாப்பாடு வேணும்னா உனக்கு? மீன் குழம்பே வச்சிடவா? வெய் பாப்பா, மீன் எல்லாம் இங்க நல்லா இருக்குமா? ஆ நல்லா இருக்கும்ண்ணா, அங்க மார்க்கெட் இருக்குது, நித்யா போய் வாங்கிட்டு வருவா. அவ நல்லா பார்த்து வாங்கிட்டு வருவா. சரிம்மா, மீன் குழம்பு வை. நான் சாப்பிட்டுட்டு சாயந்தரமா ரியாஸ் ரூமுக்கு போயிடுறேன். அப்பப்போ வந்து பாக்குறேன். ஏலேலோ, ஏலேலோ. ஹாய் டியர், வாட்ஸ்அப்? என்ன இந்த பக்கம்? ஷாப்பிங் வந்தேன். ஷாப்பிங் தான் வந்த? பின்ன ஷார்ட் பிடிக்க வந்த? எங்க லொகேஷன் பக்கம் வந்திருக்கேன்னு கேட்டேன். அங்க மால் ஒண்ணு பார்த்தேன், அதுல Dresses கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, க்ளோத்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்தேன். அப்புறம் அப்புறம் அப்புறம்னா எதுவும் இல்ல. நேத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவி போயிருந்த போல, ஸ்டேட்டஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஆமா. இங்க உள்ள தியேட்டர்ஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குதா? ம் நல்லா இருக்கு. ஆனா நீ இன்னும் நிறைய தியேட்டர் பார்க்கவே இல்ல. 5D தியேட்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்குது தெரியுமா? பயங்கரமா இருக்கும் மூவிஸ் எல்லாமே. அப்படியா? ஆனா நான் புக் பண்ணும்போது 5D காட்டவே இல்லையே. அது அதெல்லாம் எங்களுக்கு ஸ்பெஷலா காட்டும். நாங்க தான் வார வாரம் போயிடுறோம்ல, அதே தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்போம். அதனால எங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் காட்டும். நீ வேணா சொல்லு, நான் டிக்கெட் புக் பண்றேன், நாம போலாம். பார்ட்டிக்கு தான் வரமாட்டேங்கிற, தியேட்டருக்காவது வரியா? எனக்கு 5D இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படியா? சரி, நான் நினைச்சிருவேன் எனக்கும் சேர்த்து கொடை பிடிக்கிறியா? ஓ, நான் நினைறேன் நீயும் நினைறியா? கொடையை வச்சிருந்து உன்னால தனியா பிடிச்சுக்க முடியல. நானும் வருவேன். எனக்கு மலையில நினைறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும்னு கொடையை மடிக்கிட்டியா? உனக்கும் மலையில நினைய ரொம்ப பிடிச்சிருக்கோ? என் கூட நினைறதுக்கு நான் கொடையை தூக்கி கீழே போட்டுருவேன். நான் எடுத்து கொடை பிடிப்பேன். உனக்கு கூட நான் பிடிக்கிறேன், நம்ம 2 பேருக்கும். நானே பிடிச்சுக்கிறேன். நான் நினைக்க கூடாதுன்னு நீ பாக்குற. உன் மனசுல ஒரு ஓரமா
இந்த மலையோட ஈரம் படுது, அந்த மனசுக்கும் ஈரம் இருக்குது. அத நான் பாக்குறேன். ஆ உன் மனச நான் சொன்னேன். உன் மனசுக்குள்ள கொஞ்சம் ஈரம் எட்டி பாக்குது, இந்த மலையில உள்ள ஈரம். சரி நான் போற வழி விடு. இப்ப எங்க போற? இந்த மலையில எங்கேயும் போக முடியாது. நீங்க தான் நிக்கணும், என் கூடயே தான் நிக்கணும். மழை விட்டாதான் உன்னால எங்கேயும் போக முடியும். சம்டைம்ஸ் இந்த மலையே லாக் கூட பண்ணிடும். வீட்டை விட்டு யாராலையும் வெளியில கூட போக முடியாது, ஷாப்பிங்கும் போக முடியாது. அந்த மாதிரி மழை கூட லண்டன்ல நிறைய டைம் பெய்யும் தெரியுமா? நாங்க எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருப்போம். பட் நல்லா இருக்கும். அந்த மாதிரி மழையை நீ இன்னும் பாக்கல. அது டிசாஸ்டர் மாதிரி தான். அந்த மாதிரி இப்போ மழை பெஞ்சு லாக் ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? ஃபுல்லா ஃபிளட் ஆயிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீ அப்புறம் என் வீட்டுல தான் ஸ்டே பண்ணணும், என் கூட தான் ஸ்டே பண்ணணும். நீ ஏதோ லூஸ் மாதிரி பேசுற. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீ எப்பத்துல இருந்து லண்டன் பாக்குற? உனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். உனக்கு எல்லாமே நான் சொல்லி தரேன். வாட் இஸ் லைஃப், வாட் இஸ் லவ், ஹூ இஸ் லவ்விங் மோர், இதை தெரிஞ்சுக்கோ. ஏண்டி ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு தானே நீ? இங்கேயே சுத்திட்டு இருக்கிற யானித்தியா? பின்ன என்னடி கல்யாணம் உனக்கு ஆயிடுச்சு, அம்மா வீட்டையே சுத்திட்டு இருப்ப, புருஷனை போய் பார்க்க மாட்டியா? நான் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னான், ஏதோ வெளியில போறானா. அவன் அப்படிதான் சொல்லுவான், நீ தான் போக கூடாதுன்னு சொல்லணும். நம்ம 2 பேர் போறான், இன்னைக்கு தான் லீவு அப்படி நீ தான் சொல்லணும். இதே சுத்திட்டு இருக்கிற. ஒன்னும் சண்டையை போட்டுருங்க, இல்லன்னா ரொமான்ஸ் போட்டுருங்க ஓவரா. நீங்க பார்க்குக்கு போவோம், ஒரு பீச்சுக்கு போவோம், ஒரு துணி எடுக்க போவோம், அன்னைக்கு 2 துணி எடுத்தாந்து கொடுப்போம், ஹோட்டலுக்கு போய் 4 மொக்கு மொக்குவோம், நம்ம ஒரு கையோட பார்சல் வாங்கிட்டு வருவோம். ஏதாவது பண்றியா நீ? சரி, போனது போச்சு. இவ்வளவு நாள் தான் இப்படியே இருந்துட்ட. இனிமேட்டுக்காவது புருஷன் இருக்கணும், புருஷனை தான் போய் பார்க்கணும், பின்னாடியே சுத்தணும். சீதா, ரொம்ப நாள் இல்லைனாலும் ஒரு 10 நாளைக்காவது அப்பப்ப போய் பார்த்துட்டு வா. சும்மா வீட்டை என்னை சுத்திட்டு இருக்காத, புரியுதா? நான் அங்க பார்த்து முடிச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு இல்ல, ஒரு வருஷம் தனியா பேசிட்டு இருந்துக்கிறேன். செவுத்துக்கிட்டையும் கனவுல பேசினதெல்லாம் நேர்ல பேச வேண்டாம், இங்கேயே சுத்திட்டு இருந்தா. ஓ, போய் ராம பார்த்துட்டு வா, மெதுவா வா. அதுக்கு இல்ல, துணியெல்லாம் ஊற வச்சிருக்கிறேன். துணி தானே, அழுக்கு முட்டை துணி தானே, நான் துவைச்சுறேன். வேற என்னத்த ஊற வச்சிருக்கிறேன்? எல்லாமே தான், இன்னர்ஸும் சேர்த்து தான் ஊற வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்தே துவைச்சு போடுறேன். ஆனா ஒண்ணு, நீ சீக்கிரமா வரக்கூடாது, லேட்டா வா. நானே போன் பண்றேன், அப்பதான் வரணும். அண்ணன் கேட்டா என்ன சொல்றது? அண்ணன் கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன், மார்க்கெட் போயிருக்கான்னு சொல்றேன். நீ வர போது வா, மெதுவா வா. மார்க்கெட்ல ஒரே கூட்டம், காய்கறி எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்தேன், அப்படி இப்படியே சொல்லிக்கலாம். நான் எல்லா வேலையும் பார்த்து வச்சுறேன். என்னாடி முழிக்கிற? முழிக்கல, பின்ன என்ன பாக்குறியா? பார்க்கவும் இல்ல. யோசிச்சதெல்லாம் போதும், முதல்ல உன் புருஷன் கூட எப்படி சேர்றதுன்னு யோசி. அத்தனையும் யோசிச்சுட்டு இருக்காத. ராம், ராம், சொல்லுடி, காது கேக்குது, சொல்லு. ஏன் கத்துற? கத்தல, நான் வந்துட்டேன், நீ பார்க்கவே இல்லல. என்னடி சொல்லு. காண்டாமிருகம் வந்துருச்சா? எப்போ வந்துச்சு? காண்டாமிருகமா? அது எங்க அண்ணன். உங்க அண்ணன் தான். எப்போ வந்தான்? காலையிலே வந்துட்டான், 8 மணிக்கு. மாமியார் வரலையா? அம்மா வரல, அவங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்குதான். அப்புறம் அண்ணனோட ஒரே என்ஜாயா? ஒரே பாட்டு போட்டுட்டீங்களா என்ன காலையிலேயே? ஆ, இல்ல, உங்க பாட்டு சத்தம் இங்க வரைக்கும் கேட்டுச்சு, அதான் ஏதாவது பாட்டை கிட்ட போட்டுட்டு ஆடிட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன். நாங்க எதுவும் ஆட மாட்டோம். அப்ப ஏன் கூட ஆடு. என்ன சொல்றான் அந்த கருத்தை காண்டாமிருகம்? காண்டாமிருகம் சொல்லாத. சரி, கருங்குயில் என்ன சொல்லுது? பாட்டெல்லாம் ஒழுங்கா பாடுதா? நீ இப்படியே கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. உங்க அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்துருவியோ? போட்டு கொடு, நானா அவனான்னு பாப்போம். சென்னையா பொள்ளாச்சியான்னு பாப்போம். எங்க அண்ணாலாம் எக்ஸசைஸே பண்ணாது, ஆனாலும் எங்க ஊர்ல அதுதான் ரவுடி, தெரியுமா? ஐயோ, அந்த ரவுடியை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம்தான். நீ யாருக்கும் பயப்பட மாட்ட, ஆனா எங்க அண்ணனை பார்த்தா ஊர்ல எல்லா சின்ன பசங்களும் பயப்படுவாங்க. சிறுவண்டுகளா? சிறுவண்டெல்லாம் பயப்படதான் செய்யும். சின்ன பசங்கன்னா எங்க அண்ணா விட சின்ன பசங்க, அவங்க எல்லாம் பயப்படுவானுங்க. காண்டாமிருகத்தை பத்தி யாரும் பயப்பட மாட்டாங்க. நானே பயந்துட்டேன் ஜானு. கோயில ஃபர்ஸ்ட் அவனை பார்த்தேன் பாரு, நானே பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். ஏய், என்னடி பண்ற லூசு? நீ கிண்டல் பண்ணிட்டே இருந்தேனா உன்னை லவ் பண்ணிடுவேன்.
என்ன பண்ணுவ? இப்படி லாக் பண்ணிடுவேன். அப்புறம் உன்னால ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது. வர்றா அதுக்கப்புறம் இன்னொரு லாக்கும் பண்ணுவேன். வர்றா. ஆமா, இனிமே துபாய் போறேன், யூஎஸ் போறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு ஏதாவது சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி நீ எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏறி லாக் பண்ணிடுவேன். உன்னால நகரவே முடியாது. ஆஹா, ஆமா, வெயிட்டா இருக்கிறேனா உன்னால நகர முடியலையா? சத்தியமா ஜானு, சத்தியமா நகரம் இல்ல, ரொம்ப வலிக்குது. வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். கையெல்லாம் வலிக்குதா? கையெல்லாம் வலிக்கலடி. அப்புறம் கையெல்லாம் ஒண்ணும் வலிக்கல. நீ முதல்ல இறங்கு. நான் இறங்க மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் இனிமே துபாய் போக மாட்டேன், யூஎஸ் போக மாட்டேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லு. அப்பதான் நான் இறங்குவேன். வர்றா. சொல்லலனா சொல்லலைன்னா இன்னும் டைட்டா லாக் பண்ணிடுவேன். ஆமா, நான் என்னோட பலத்தை எல்லாம் காட்டல. ஐயோ. இன்னும் பலமா அழுத்துனேன்னு வச்சுக்கோ, உன்னால எந்திரிக்கவே முடியாது. அப்புறம் நங்குற மாதிரி இருக்க பிடிச்சிடுவேன். அது சரி. சொல்லு, இனிமே யூஎஸ் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன், உன் கண் பார்வையிலே தான் இருப்பேன். அப்பப்ப கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா பொள்ளாச்சி வேணா அழைச்சிட்டு போவேன். முடிஞ்சா பொள்ளாச்சிலே கூட செட்டில் ஆயிடலாம். பொண்டாட்டிக்கு பொள்ளாச்சி தானே பிடிச்சிருக்குது, அங்கவே இருந்துடலாம். அப்படி சொல்லு. என்ன சொல்லணும்? பொள்ளாச்சிலே இருந்துடலாம், அங்கதான் பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்குது. அப்படி சொல்லு. அந்த பொள்ளாச்சி இல்லையா? அங்க 4 தெருநாய்க்கே சுத்துறதுக்கு இடம் இல்லையா? இந்த பக்கம் வரலான்னு யோசிச்சுட்டு இருக்குது. பஸ்ஸுக்காரன் ஏத்த மாட்டேங்கிறான். அத அந்த தெருநாய்க்கே அந்த நிலைமை. இந்த குட்டி நாய் போய் அங்க என்ன பண்ண போகுது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டிக்கு அங்கதானே பிடிக்கும், அங்கவே போறோம், அங்கவே செட்டில் ஆயிலாம் சொல்லணும். யூஎஸ்ல செட்டில் ஆகுறோம், துபாயில செட்டில் ஆகுறோம்னு சொல்லக்கூடாது. சொல்லு சொல்லு, சீக்கிரமா சொல்லு. உனக்கு வலிக்குதா? வலிக்கல ஜானு, குத்துது. ஆ, எலும்பு குத்துதா? எல்லாமே தான், எல்லாமே தான் குத்துது. முதல்ல இறங்கு நீ. நான் இறங்க மாட்டேன். நான் சொன்னதை நீ சொல்லு. அப்படி இல்லையா என்ன வச்சே புஷ்அப் பண்ண. அப்படியா ஜானு? உளுந்துற மாட்டேல? உன்னால பண்ண முடியுதா பாக்கலாம். உன்னால என்ன வச்சு புஷ்அப் எடுக்க முடியாது. நான் 60 கேஜி. பாடுறா, 60 கேஜிய பாக்கலாம். உன்னால புஷ்அப் எடுக்க முடியலன்னா என்ன தருவ? எடுத்தா நீ என்ன தருவ? நானா? நான் ஜானு கவுண்ட் பண்ணு. ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும், அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து ஒன்னோ. இப்ப யாருங்க மேடம் லாக்ல இருக்காங்க? ம், இப்ப யாரு லாக்ல இருக்காங்க? நான் தான். அதான் யாரு? யாரு லாக்ல இருக்கா? மிஸ்ஸஸ் ராம். எப்பா, இப்படி பேசியே ஆளை கவுத்துருடி நீ. இன்னொரு டைம் சொல்லு, யாரு லாக்ல இருக்கா? நான் தான். அப்போ யார் பேச்ச யார் கேட்கணும்? ஏன் பேச்ச? ஆ, சொல்லு சொல்லு. ஓம் பேச்ச நான் கேட்கணும். இன்னொருக்கா மறுக்க சொல்லு. ராம் பேச்ச ஜனனி கேட்கணும். மறுக்கா மறுக்கா மறுக்க மறுக்க சொல்லு. புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்கணும். அப்போ இனிமே நான் சொல்றது கேளு. புருஷன் எங்க போறானோ பொண்டாட்டி அங்கேயே வரணும். பின்னாடியே. துபாய் போனாலும், சிங்கப்பூர் போனாலும், ஆப்பிரிக்கா போனாலும், ஏன் அமேசான் காட்டுக்கே போனாலும் பொண்டாட்டி பின்னாடி தான் வரணும். கூடவே வரணும் அமேசான் காட்டுக்கும். அமேசான் காடா? அங்கெல்லாம் எதுக்கு போகணும்? பின்ன ஹனிமூன் அங்கதானே போலான்னு இருக்கிறேன். ஆ, அமேசான் காட்டுலயா? ஆமாண்டி, எல்லாம் டிஃப்ரெண்டா பண்ணணும். அமேசான் காட்டுல போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தா சூப்பரா இருக்கும்ல. கெத்தா சொல்லலாம், எங்க ஹனிமூனே அமேசான் காடு தாண்டா. அப்படி ஒரு அடர்ந்த காடுன்னு. சரி, உன் பேச்சு இனிமே நான் கேக்குறேன்.
நீ சொல்ற இடத்துக்கு நான் வர்றேன். பொள்ளாச்சி? பொள்ளாச்சி நான் போனா ஆ ஆ ஆ இல்ல, நீ அழைச்சிட்டு போனா நான் போவேன். இல்லனா? இல்லனா சென்னையில இருப்பேன். எங்க இருப்ப? சென்னையில இருப்பேன். என் புருஷன் கூட சென்னையில இருப்பேன். போதுமா? போதும், இன்னைக்கு இது போதும். மறுபடியும் வம்பு பண்ணேன்னு வச்சுக்கோ, இன்னும் நிறைய சொல்லணும். உங்க அண்ணன் என்ன சொன்னா? அந்த குதிரைவாளி என்ன பண்ணுது? குதிரை ஆட்டம் குதிச்சுக்கிட்டு இருக்குதா? அச்சச்சோ, அவ அலம்பல் காலையில இருந்து தாங்க முடியலடா. என்ன சொன்ன? தாங்க முடியலங்க. மேல சொல்லு. அவ இவ்வளவு நாள் அவங்க மாமாவை தான் ரூட்டு விட்டுட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா அவ கனவுலயே ரூட்டு விட்டு இருக்கிறா எங்க அண்ணனை. அவ கனவு கண்டதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறா இவ்வளவு நாளும். எங்க மாமா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு, எங்க மாமா பூ வாங்கி கொடுத்தாரு, மாம்பழம் வாங்கி கொடுத்தாருன்னு. நானே இவ்வளவு நாள் லூசு மாதிரி அதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கேன். நேத்து நைட்டு தான் சொல்றா அதெல்லாம் கனவுல எங்க அண்ணன் கூட இருந்ததான். ஆமா, அப்படி இருந்தா அவளையா நீ இப்போ உங்க அண்ணன் கூட தனியா விட்டுட்டு வந்திருக்க? எங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதே. காண்டாமிருகத்து மேலயா? ஐயோ, அது மேல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. அது எங்க அண்ணன். அண்ணன் தான். தங்கச்சி நீயே இந்த நிலைமையில இருக்கிற, காண்டாமிருகம் எந்த நிலைமையில இருக்கும்? அவன் இன்னும் நித்யா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. பேசலாம் மாட்டாண்டி. அந்த காண்டாமிருகம் பேசலாம் பேசாது, செயலாயிடும். பெரிய செயலாயிடும், சம்பவம் ஆயிடும். பாத்துக்கோ, நீ கிளம்பி சீக்கிரமா போயிடு. அப்புறம் நம்மள சேர்க்கறதுக்கு முன்னாடி அதுங்க சேர்ந்துட போதுங்க. ஏன் நல்லா அப்படி பண்ண மாட்டான். அவளை இன்னும் திரும்பி கூட அவன் பாக்கல. அவதான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறா. பாசமல்ல தங்கச்சி, உங்க 2 பேருக்கு தாண்டி பட்டம் கொடுக்கணும். சீக்கிரமா கொடுத்துருவாங்க. என்ன பட்டம்? மானங்கிட்ட மட்டமான குடும்பம்னு. அப்போ சொல்லு சொல்லு சொல்லு. லாக்ல இருக்கீங்க, அடுத்தது என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. என்னடா நடக்குதுங்க? நான் வந்துட்டேன்டா. டேய் மானம் கெட்டவனுங்களா, பட்ட பகல என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு இந்த பரதேசி? பாத்தி அடிச்சாரு, பட்ட பகல என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு. பகல் இல்லடா, 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு. சீ தூ, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? மணி 6 தான் ஆகுது, இன்னும் பொழுதே போகல. அதான் சூரியன் போயிடுச்சுல. சூரியனை தேவையெல்லாம் வித்துடலாமா, ராத்திரிய மட்டும் இங்க வச்சுக்கலாமா? அட வெக்கம் கட்டுவீங்களா? அதுவும் மொட்டை மாடியில வந்து என்னடா பண்றீங்க இப்படி? அக்கம் பக்கத்துல பார்த்தா என்னடா நினைப்பானுங்க? அவனுங்களே மொட்டை மாடிக்கு இதுக்கு வரானுங்க. மொட்டை மாடிய அதுக்குதான் போல. நாங்களே அவனுங்களை பத்தி தான் கத்துக்கிட்டோம். விளங்கிடும்டா, குடும்பம் நல்லா விளங்கிடும். எனக்கு வேலை போயிடுச்சு. போலீஸ்ல மாட்டினோடனே போன அமைச்சிட்டாங்க. அந்த உட்காந்து இருக்கிறாளே, அவ கல்யாணம்னு போனா. கல்யாணம் நடக்கல, வேலையும் போயிடுச்சு. சரி, நீயாவது அமெரிக்கா போயிட்டு ஏதாவது உருப்பிட்டுருவேன்னு பார்த்தேன். நீங்க இப்படி வந்து இங்க மொட்டை மாடியில உட்காந்துட்ட. ஏன்டா இதெல்லாம் நினைச்சா உங்களுக்கு கவலையா இல்லையாடா? கண்மூடி தவமிருந்தேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடவே சம்மதமா. இப்ப ஜனனிக்கு மட்டும்தான் வேலை இருக்குது. அவதான் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கணும். ட்ரீட் தர்றேன். எதுக்கு ட்ரீட் தரேன் தங்கச்சி? எல்லாரோட வேலையும் அபேஸ் பண்ணிட்டேன்னா அதோ அவன் என்னடா அமெரிக்காவுக்கு போய் ஆட்டம் போட்டுருப்பான். அவனை இங்க அடிக்க உட்கார வச்சுட்டேன். அதுக்கு ட்ரீட் கொடுக்க போறியா? இல்ல இல்ல, உங்களுக்கு எல்லாம் ஜாப் இல்ல இல்ல. உங்களுக்கு என் ஆபீஸ்ல வேணா ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணவா? போதுமா, போதும். நீங்க இங்க கடைஞ்ச பருப்பே போதும். ஆபீஸ்ல போய் குழம்பு வைக்க வேண்டாம். அப்புறம் அங்கேயே உங்களை அமுச்சு வச்சிருவாங்க. விரல் பிடித்து நகம் கழிப்பேன் சம்மதமா சம்மதமா. நீ கடிக்க நான் மலர்ப்பேன் சம்மதமா சம்மதமா. இந்த பாரு, இந்த கோழி திருட ஏதாவது பேசுறானா பாரு. யாரோ வீட்டுக்கு நாங்கெல்லாம் வந்துக்கிறோம்ட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு உட்காந்துருக்கான். நம்மளாம் ஏன்டா வந்து உட்காந்துருக்காங்க? புரிஞ்சா மட்டும் போயிடவா போறீங்க? ராம், இப்போ ஆபீஸ்ல பேப்பர் போட்டு சொல்லிடுவாங்கல்ல. அவங்க சொல்றதுக்கு என்ன, நானே போட்டுட்டு வந்துருவேன். அவன் யாரு என்ன போட சொல்றதுக்கு? ஆனா நீ என்னதான் உழுந்தாலும் உருவான மாதிரியே ஒரு ஆக்ஷன் பண்ற பத்தியாராம். அது உனக்கு மட்டும்தான் செட் ஆகும். நான் எங்கடா உளுந்தேன்? என் பொண்டாட்டி இருக்கா, எனக்கு லோன்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கா. எனக்கு என்ன கவலை? விடிகாலை வேளை வரை என் வசம் நீ சம்மதமா. இடைவேளை வேண்டும் என்று இடை கேட்கும் சம்மதமா.
நாங்க 2 பேரும் சேர்ந்து வெப்சைட் கம்பெனி ஆரம்பிப்போம். முடிஞ்சா உங்க ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணுங்க, வேலை போட்டு தர்றோம். ராம், எந்த வேலை வேணா போட்டு கொடு, மார்க்கெட்டிங் வேலை போட்டு கொடுத்துறாரு அவனுக்கு. ஐயோ அப்படி எல்லாம் கிடையாது. அவனுக்கு கலெக்ஷன்ல தானே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் வேலை கிடைக்கும். ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஜாப் கொடுத்தாதான் எம்ப்ளாயி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஷாம் சார் சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப கம்பெனி எங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இதே மொட்டை மாடியிலயா? மொட்டை மாடியில எல்லாம் இல்ல, பின்ன குட்டை மாடி ஏதாவது இருக்குதா? ஓ வீடு பக்கத்துல? ஐடி கேம்பஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி இப்படி கனவு காண்டுட்டு இருக்கீங்களே, இதே மாதிரியா ஐடி கேம்பஸ் கனவு? அப்துல் கலாமே சொல்லிட்டாருடா, கனவு காணுங்கள்னு. இப்ப நான் கட்டை எடுத்தேன்னு வச்சுக்கோ, உனங்க 2 பேரையும் மாறி மாறி அடிப்பேன். அவர் சொன்ன கனவு வேற, நீங்க காண்டுகிட்டு இருக்கீங்க பாரு அது வேற. நீ பாதி நான் பாதி என்றிருக்க சம்மதமா என்னுள்